ஆற்றுக்கு பாதை யார் அமைச்சு கொடுத்தது, தானாக பாதை தேடி போகுது அப்படின்னு ஒரு பாடல் வரியை நம்ம கேட்டிருப்போம். இப்போது ஒரு ஆறு எப்போ உருவாச்சு, அதற்கான பாதைகள் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. சங்க காலத்தில் இதற்கான பாடல்கள் நிறையா இருக்குது. கிமு காலத்திலிருந்தே இதற்கான பதிவுகளும் நிறையா இருக்குது. ஒரு ஆறு தான் இடத்துல இருந்து புறப்பட்டு கடலை போய் சேருது. நடுவில் நிறைய உயிரினங்களை காப்பாற்றி தன் கடமையை முடித்து கடலில் போய் சேருது. காலப்போக்கில் மனிதன் நாகரிக வளர்ச்சி அடைந்த பிறகு ஆற்றை தன் இஷ்டத்துக்கு பயன்படுத்த ஆரம்பித்தது பிறகு தான் அதற்கான பலன்களை நம்ம அனுபவிக்க ஆரம்பித்தோம். இப்போது நீர்வளத்தை பாதுகாக்கிறதுக்காக தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம், நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருக்குது. அந்த அளவுக்கு நீர் வளத்தை நம்ம கைவிட்டுட்டோம். இப்போ நம்ம எல்லாருமே நீர் மேலாண்மையத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கர்நாடக மாநிலம் நந்திதுர்க்கம் மலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலில் கலக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் உபரி நீரை கிருஷ்ணகிரி நெடுங்கல் அணையிலிருந்து சந்தூர் வழியாக வாணியம்பாடி அருகே பாலாற்றின் உபநதியான கல்லாற்றில் கலக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம் குறித்து மத்திய அரசின் நீர்வள மேம்பாட்டு முகமை குழுவினர் ஆய்வு செய்த நிலையில் மாநில அரசு இந்த திட்டத்தை விரைந்து தொடங்கினால் மட்டுமே பாலாற்றில் நீர்வரத்து சாத்தியமாகும் என்று கூறுகிறார்கள் நீர் ஆர்வலர்கள். வட தமிழகத்தின் உயிர்நாடியாக விளங்கும் பாலாற்றின் நீர்வரத்தை கர்நாடகா மற்றும் ஆந்திர அரசுகள் பாலாற்றின் குறுக்கே ஆங்காங்கே தடுப்பணைகளை கட்டி முற்றிலும் தடுத்து விட்டனர். கடந்த 2000ஆவது ஆண்டு மத்திய நீர்வளத்துறை பல்வேறு ஆய்வுகளை நடத்தி 2006ஆம் ஆண்டு தென்பெண்ணையிலிருந்து வெளியேறும் 3.5 TMC உபரி நீரை கால்வாய் வழியாக பாலாற்றுடன் இணைக்க நிறைய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கண்டறிந்து 2008ஆம் ஆண்டு அதற்கான திட்ட அறிக்கையை வெளியிட்டது. இதன் மூலம் 59.5 கிலோமீட்டர் நீள கால்வாயை நெடுங்கல் அணையிலிருந்து நாட்ராம்பள்ளி கல்லாறு வரை இணைக்க 258 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவாகும் என திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் 4 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்பதால் விவசாய மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தையும் சாத்தனூர் அணை நந்தன் கால்வாய் இணைப்பு திட்டத்தையும் வலியுறுத்தி திருவண்ணாமலை, விழுப்புரம், செஞ்சி மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்ட விவசாய அமைப்புகள் செஞ்சி ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு இணைந்து நீர் மேலாண்மை ஆர்வலர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தை செஞ்சியை அடுத்த அனந்தபுரத்தில் நடத்தினார்கள். திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களினுடைய 100 கனவு திட்டமான நந்தன் கால்வாய் திட்டத்தை இந்த பகுதி மாவட்ட விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்காக பல நூற்றாண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. இதோட 1972 30 கிலோமீட்டர் தூரத்தை முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் ஏ கோவிந்தசாமி அவர்களோட முயற்சினால் கால்வாய் வெட்டப்பட்டாலும் அந்த கால்வாயில் போதிய நீர் வரத்து இல்லாமல் இருந்தனால துறிஞ்சலாற்று நம்பியே அந்த கால்வாய் இருந்தது. அதனால் இப்போ அந்த கால்வாய் அரசு பல கட்டங்களை வலியுறுத்தி நிறைவேற்றியிருந்தாலும் எங்களுக்கு கூடுதலான வறட்சி காலங்களில் தண்ணி வேணும்னு சாத்தனூர் தென்பெண்ணை ஆற்றினுடைய உபரி நீர் சாத்தனூர் வழியாக வெளியேற்றப்படுகிறது. அந்த 10 TMC தண்ணி ஆண்டுதோறும் கடலுக்கு போகிற தண்ணியை சாத்தனூர் பாலாறு இணைப்பு திட்டத்தில் நந்தன் கால்வாய்க்கு மூலமாக இந்த 2 மாவட்ட விவசாயத்திற்கும் குடிநீர் ஆதாரத்திற்கும் அந்த நீரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட கோரிக்கை. தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தில் நந்தன் கால்வாய் என்பன முதல் இணைப்பு திட்டமாக பார்த்தோன்னா அறிவிச்சிருக்காங்க. இது செயல்பாட்டுக்கு வந்தால் கிட்டத்தட்ட நம்முடைய 2 மாவட்டம் திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டம் பயன்பெறும். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா கூடுதல் நீர் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டமாக 1972 நந்தன் கால்வாய் துவங்கப்பட்டது. இப்போ அதனோட சாத்தனூரை இணைக்க சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்படி சாத்தனூரை இணைச்சா நமக்கு பார்த்தீங்கன்னா 2வது பாகத்திற்கு ஏப்ரல் மேல நமக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளதுன்னா அதிகமாக இருக்கு. 5 TMC தென்பெண்ணையில் போய் கடல்ல கடக்கிற நீரை நம்ம பக்கம் திருப்பி விட்டா
நமக்கு பெரிய விவசாயத்திற்கோ குடிநீருக்கோ ஒரு ஆதாரமாக விளங்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த விஷயத்தை அரசின் கவனத்துக்கு ஈர்ப்பதற்கு நாம் நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். எப்படின்னா, இப்போ அம்பத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 11 குளங்கள் நாங்கள் மீட்டு எடுத்திருக்கோம். இதே மாதிரி வடஆற்காடு மாவட்டத்தில் வேலூர் பக்கத்தில் இருக்க சில உள்ள ஊர்களில் ஏரிகளை மீட்டு எடுத்திருக்கோம். அங்கே என்ன சூட்சம்னா, கிராம மக்களை ஒன்றிணைக்கிறது தான். இந்த நம்பந்தங்காவை 39 கிலோமீட்டர் ஓடுனா 39 கிலோமீட்டரில் இருக்க மக்களை நம்ம ஒன்றிணைக்கணும். கோயம்புத்தூரில் வந்து அத்திக்கடவு அவினாஷ் திட்டத்துக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த கோவை செல்வராஜ்ன்ற ஒரு தோழர், அவர் வந்து அவர் 35-45 வயசு இருக்கும். அவர் ஒவ்வொரு கிராமத்திலும் போயிட்டு அந்த அத்திக்கடவு அவினாஷ் திட்டத்துடைய பெயர் பலகை திறப்பாங்க. பெயர் பலகை திறந்து அந்த ஊரில் வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நந்தன் கால்வாய்க்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த நந்தன் கால்வாயால் திட்டத்தால் பயன்பெறக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் நம்ம அந்த பெயர் பலகை திறக்கணும். அந்த அனைத்து கிராமத்திலும் பெயர் பலகை திறந்து விட்டு ஒரு ஒருங்கிணைப்பாளர், ஒரு கிராமத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர், 12 வந்து இயக்குனர், இந்த செயலாளர் தலைவர் புறாளர் இல்லாமல் கூட்டு பொறுப்பு 12 இயக்குனர், 100 வந்து வாலண்டியர் ஆர்வலர்கள், 1, 12, 100, ஒரு குழுக்கு 113 பேர். ஆமாம், அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் போயிட்டு இந்த பெயர் இதே மாதிரி விழா நடத்தி அந்த பெயர் பலகை திறக்கணும். திறக்கதோடு மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் வந்து தொடர்ந்து வந்து இந்த செய்தியை கொண்டு போகிறதுக்கு, அதாவது இந்த இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங். ஆலோசனை கூட்டத்தில் பங்கு கொண்ட விவசாய பெருமக்கள் நதிநீர் இணைப்பு, வேளாண்மைக்கு தேவையான பாசன வசதிக்கான முக்கியத்துவத்தை கோரிக்கையாக முன்வைத்தார்கள். கிட்டத்தட்ட பாலாறு வந்து 220 கிலோமீட்டர் வருது. நம்ம தமிழ்நாட்டில் பாலாறு வந்து வாயிலூர் வரலையும் பார்த்தா 220 கிலோமீட்டர் வருது. அதை தொடர்ந்து தண்ணி வருதுன்னு வச்சுங்க, எவ்வளோ கிரவுண்ட் வாட்டர், எத்தனை வில்லேஜ் 220 கிலோமீட்டருக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும். நிலத்தடி நீர் உயரங்க, போர் சப்ளை ஆகும், கிணறு சப்ளை ஆகும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆற்று வரனா அவங்க போர் போட்டு குடித்த நீர் கொண்டு போகிறாங்க. விவசாயம் பெருகும். நம்ம வந்து விவசாயிகள் வந்து ஒற்றுமையாக விழிப்புணர்வாக இருக்கணும். நீர் மேலாண்மை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நாம் இடைக்காலத்திலே விட்டுவிட்டதன் காரணமாகத்தான் இப்போது நாம் நெருக்கடியிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நீர் மேலாண்மைக்காக அப்பொழுது இருந்த அரசர்களும் அதற்குண்டான வழிவகைகளை செய்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற குளங்களும் ஏரிகளும் பல்வேறு ஓடைகளும் இருக்கின்றன. ஆனால் அதை நாம் முறைப்படுத்த தவறிவிட்டதன் காரணமாக இடைப்பட்ட சூழ்நிலையிலே விவசாயத்திலே எந்த விதமான நன்மையும் நாம் பெற முடியாது என்கின்ற அந்த சூழ்நிலை வந்த பின்பாக விவசாயத்தை கைவிட்டதன் காரணமாகவும் நீர்நிலைகளை பாதுகாக்க தவறியதன் காரணமாகவும் தான் இப்பொழுது இந்த மாதிரியான நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நந்தன் கால்வாய் ஆரம்பிக்கப்பட்டு 36 ஏரிகளுக்கு நீர்ப்பாசனம் பெறுகின்ற நிலை இருந்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வராக நதியையும் சேர்த்து 22 ஏரிகளை சேர்த்து மொத்தம் 58 ஏரிகள் பலனடைகின்ற வகையில் இருக்கிறது. இன்னும் அங்கங்கே தடுப்பணைகளை கட்டி இந்த நீர்வள ஆதாரத்துறை சரியாக இந்த பணியினை முன்னெடுக்குமானால் குறைந்தபட்சம் இன்னும் 250 ஏரிகளுக்கு இந்த தண்ணீரை கொண்டு செல்கின்ற ஒரு நிலை ஏற்படும். இதனால் பாசன பரப்பு அதிகமாக கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கும். விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்காக வெளியிலே செல்லுகின்ற நிலை தவிர்க்க நேரிடும். அதே போல் நிலத்தடி நீர் சேமிப்பதற்கும் குடிநீர் பிரச்சனை இல்லாமல் மக்கள் வாழ்வதற்கும் அவருடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்கின்ற அடிப்படையில் இதை செய்து கொண்டிருக்கிறோம். தென்பண்ணை, பாலாறு, ஓலையாறு, துறிஞ்சலாறு, வராக நதி, தொண்டியாறு என ஒரு நதிகள் இணைப்பு திட்டமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான கால்வாயாக இந்த நந்தன் கால்வாய் அமையும். தென்பண்ணையில் ஒவ்வொரு ஆண்டும் நிறைய தண்ணீர் வீணாகிட்டு இருக்கிறதுக்கு இங்கே தண்ணி வந்ததுன்னா எங்கள் பகுதி ஒரு சோலைவனமாக மாறும். இப்போ டெல்டா மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக எங்கள் மாவட்டங்கள் தான் திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள் தான் அதிக நெல் உற்பத்தி பண்ணுது. அந்த உற்பத்தி மேலும் பெருகும். சாத்தனூர் நந்தன் கால்வாய் இணைக்கப்படும் திட்டத்தை அறிவிச்சு வெறும் அறிவிப்போட இருக்கு. அதுக்கு இந்த ஆண்டு கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சரவணன் கேட்கிறார் சட்டமன்றத்தில், இந்த திட்டத்துக்கு நிதி என்ன சார் ஆச்சு அப்படின்னா, இப்போ 309 கோடியா திட்ட மதிப்பீடு உயர்ந்திருக்குன்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு. அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தான் நிதி ஒதுக்கணும்னு சொல்றாரு. இப்ப நம்ம கோரிக்கை எல்லாம் என்ன சொல்றேன்னா,
நம்ம காவாயை நம்ம தூர்வாரிக்கலாம், எக்ஸ்னோரா, கைஃபா போன்ற அமைப்புகளை வச்சு எங்களை பயன்படுத்தி பண்ணிக்கலாம். அரசு செய்ய வேண்டிய வேலை, அதுக்கு எல்லாரும் இப்ப வந்திருக்கிற மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒரு கிளைக்குழுக்கு நாங்க ஃபார்ம் தரோம். அவங்கள சேர்த்து நமக்கு என்ன தேவைன்றத மக்கள் சக்தியா ஒரு இடத்துல ஒரு தேதியில கூட்டி நம்ம கோரிக்கையை வலுவாக்கினா மட்டும்தான் இந்த திட்டம் நிறைவேறும்.